வணக்கம். செல்வகுமாரின் 2024 ஆகஸ்ட் 28 புதன்கிழமை அதிகாலை நிலவர இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது. தென்மேற்கு பருவமழை குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்கள், வட மாநிலங்கள், டெல்லி உட்பட தீவிரமடைந்திருக்கிறது. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி உட்பட வட மாநிலங்களிலே தீவிரமடைந்திருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையை அடுத்ததாக புதிய நிகழ்வும் வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக உருவாகி நாளையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கரையை ஒட்டி அமைய இருக்கிறது. இறுதியில் செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளில் வடக்கு ஆந்திர கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர், ஒடிசா வழியாக உள் மாநிலங்கள் நோக்கி பயணிக்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையானது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது. புள்ளி விவரத்தில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று மழை அக்டோபர் 13 வரை கண்டிப்பாக தொடரும். இதில் மாற்றம் இருக்காது. தற்பொழுது ஒடிசா வழியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல நிகழ்வு எல்லாமே, அதாவது காற்று சுழற்சிகள், தாழ்வு அமைப்புகள் எல்லாமே படிப்படியாக இனிமேல் வடக்கு ஆந்திர பிரதேச கரையிலையும் அமையும். வரக்கூடிய புரட்டாசியில், அதாவது செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் இருந்து உருவாகக்கூடிய நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசாவாகவும், முழுமையாக புரட்டாசியில், அதாவது செப்டம்பர் 3வது 4வது வாரம், அக்டோபர் முதல் 2 வாரம் புரட்டாசியில் ஆந்திர பிரதேசம் வழியாக, தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா, கோவா, வடக்கு கர்நாடகாவோட கடற்பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் அமையும். கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் தான் தென்மேற்கு பருவமழை ஆந்திராவிற்கு எப்பொழுதுமே. ஆந்திராவோட மழை என்பது செப்டம்பர் தான். படிப்படியாக செப்டம்பர் மாதத்தில் ஆந்திர பிரதேசம், வடக்கு கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு, தெலுங்கானா பகுதிகளுக்கு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியில் நிகழ்வு உருவானால் அது மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிக்கு தான் அதிகமாக மழை தரும், தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கும். இப்பொழுதும் குஜராத் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த மண்டலம் அரபிக்கடலோட வடக்கு பகுதி வழியாக பயணித்து ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி பயணிக்க இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று ஒரு 50% திசை மாறி இருக்கும். இருந்தாலும் இறுதியில் செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளில் கரை கடக்கும் பொழுது படிப்படியாக காற்று திசை மாறி கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையை ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் தீவிரப்படுத்தும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசத்திற்கு இனிமேல் தான் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஒடிசாவிற்கும் சத்தீஸ்கருக்கும் மகாராஷ்டிரா, கர்நாடகா வடக்கு பகுதி, இது எல்லாமே இந்த பகுதிகள் வழியாகத்தான் நிகழ்வுகள் புரட்டாசியில் இருக்கும். அதாவது செப்டம்பர் 2வது வாரத்துக்கு பிறகு அக்டோபர் 3வது வாரம் வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் வழி பயணிக்கும். ஆகவே மழை பொழிவானது கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் மையம் கொண்டு அது தெலுங்கானா வழியாக கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இருகாற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் மழை பொழிவை அதிகரிக்க செய்யும். இருகாற்று இணைவு எங்கே ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்தில் தான் மழை பொழிவை ஏற்படும். இப்பொழுது வளிமண்டல சுழற்சி ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கிற காரணத்தினால வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும், மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவி காற்றும் வங்கக்கடலோட, தமிழ்நாட்டோட கடற்பகுதிகளுக்கு, வடகடலோரத்திற்கு அப்பால் வங்கக்கடலில் ஏற்படுகிற காரணத்தினால வங்கக்கடலோட வடகடலோர பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை இந்த அதிகாலை நேரத்தில் கொடுத்து வருகிறது. ஆகவே இருகாற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது சுருங்கி ஒரு நன்கமைந்த அமைப்பாக மாறி ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் அமையும் பொழுது வடமேற்கு காற்று ஆந்திர பிரதேசம் வழியாக வறண்ட காற்றாக வந்து இருகாற்று இணைவை தெலுங்கானா மற்றும்
ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா பகுதிகளில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களிலே ஆந்திர பிரதேசம் வடக்கு, ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, ஹைதராபாத் உட்பட நல்ல ஒரு மழைப்பொழிவு விஜயவாடாவிலிருந்து விஜயவாடாவிற்கு வடக்கே, அதே போல அமராவதி மற்றும் ஹைதராபாத் நகருக்கு வடக்கே உள்ள செகந்திராபாத், ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த வானிலை அமைப்பு கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்விலும் தொடரும். இதைவிட கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தான் செப்டம்பர் மாதம் 2வது, 3வது, 4வது மற்றும் அக்டோபர் முதல் 2 வார நிகழ்வும் அமையும். ஆந்திர பிரதேச, தெலுங்கானாவிற்கு நல்ல மழைப்பொழிவை இனிமேல் கொடுக்க இருக்கிறது என்பதையும், ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவுக்கும் தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 2 நிகழ்வு விலகிய பிறகு புதிதாக உருவாகக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் அமையும் பொழுது கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். கண்டிப்பாக புரட்டாசியில் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக தீவிரத்தில் தான் இருக்கும். கர்நாடகா, கேரளாவில் தீவிரப்படுவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி காரணமாக புரட்டாசியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆந்திர பிரதேசம் அருகே அமைந்தாலும் அது தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கும் என்பதனால் அந்த நிகழ்வு வடகடலோரம், வடவுள் மாவட்டங்களுக்கு புரட்டாசியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து வட மாநிலங்களுக்கும் அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு, அதாவது செப்டம்பர் மாதம் 3வது வாரம் வரைக்கும் வட மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அக்டோபர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் கூட வட மாநிலங்களின் தெற்கு பகுதி, அதாவது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பிற்பகுதி, அக்டோபர் முற்பகுதியில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. தெலுங்கானாவிற்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வானிலை அமைப்புகள் ஏற்படுத்தும். ஆக நாடெங்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் தொடரும். முதலிலே பாகிஸ்தான் எல்லையோரம் பின்வாங்கும். படிப்படியாக அக்டோபர் மாதம் 2வது வாரத்துக்கு பிறகுதான் தீவிரமாக வேகமாக பின்வாங்குவது அமையும். அதுவரை மிகவும் மெல்ல பின்வாங்கும். ஆனால் மழைப்பொழிவு வலுவாக தொடரும் அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும். அக்டோபர் 3வது வாரத்தில் தான் காற்று சுழற்சி அமைந்து அது வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் 23 தொடங்கும். ஆக மழைப்பொழிவானது வரக்கூடிய அக்டோபர் 13 வரைக்குமாவது குறைந்தபட்சம் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர், கேரளா, கர்நாடகாவிற்கு புரட்டாசியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. நிகழ்வு அருகில் அமையும் பொழுது அந்த செட் ஆகும் பொழுது தான் சரியான மழை அமையும். நாள் முழுவதும், மாதம் முழுவதும் ஒரு இடத்துல மழைப்பொழிவை கொடுக்காது என்பதையும், செட் ஆகும் பொழுது மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும், 4 சுற்று மழைப்பொழிவு, 4 நிகழ்வு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அது வலுவான மழைப்பொழிவை தரக்கூடிய அமைப்பாக புரட்டாசியில் இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது மழை மறைவு பிரதேசம் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழையும், தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சி வெப்பசலனம் காரணமாக புரட்டாசியில் நல்ல மழைப்பொழிவு மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் கொடுக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு புரட்டாசியில் இருக்கிறது என்பதையும், மழைப்பொழிவு அப்டேட்ஸ், வானிலை மாறுதல் அனைத்தும் அறிந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.